வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஹெல்த் ட்ரிங்க் இல்லைன்னா சூப் எப்படி வேணாலும் சொல்லலாம். குழந்தைங்களுக்கு நல்லா கண்ணமெல்லாம் புசு புசுன்னு குண்டாகும், அந்த அளவுக்கு நல்லா வெயிட் போடும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு நல்லா பசி எடுக்கவும் செய்யும், ஸ்கின்னு நல்லா கலர் வரும். இந்த மாதிரியான நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்கிற இந்த ஹெல்த் ட்ரிங்க் இல்லை சூப்பு, இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களுக்கு இந்த ரொம்பவே ஹெல்த்தியான சூப்பராக வெயிட் போடக்கூடிய இந்த சூப் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில், கீ, பட்டர் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 2 பல் பூண்டு, கொஞ்சம் சாம்பார் வெங்காயம், அது கூடவே கொஞ்சம் துருவின கேரட்டு, நல்லா ஃபைனாக கட் பண்ண கொஞ்சம் பீன்ஸு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஓரளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த உடனே இது கூட நம்ம என்ன சேர்த்துக்கலாம் அப்படின்னா, சாதம் வடித்த கஞ்சி இருக்கும் இல்லைங்களா. நீங்கள் ஆஃப்டர்நூனோ இல்லை மார்னிங் டைம்லேயோ சாதம் வடித்து கஞ்சி எடுத்து வச்சுருப்பீங்க இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ரைஸ் ஸ்டார்ச் வெஜிடபிள் சூப் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான சூப் ரெசிபி இது. நல்ல ஒரு திக்னஸ் வரும் சூப்புக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த ரைஸ் கஞ்சி கொடுக்கறதால குழந்தைங்களுக்கு நல்லா கண்ணமெல்லாம் புசு புசுன்னு குண்டாகும். அதுக்கப்புறம் ஸ்கின் டோன் நல்லா சேஞ்ச் ஆகும், நல்லா பளபளன்னு ஆகுவாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 to 8 மினிட்ஸ் இது நல்லா கொதிச்சு வரட்டும். வெஜிடபிள்ஸும் நல்லா வெந்துடும். இப்போ இது கூட கொஞ்சம் பெப்பர் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 8 மினிட்ஸ் போல் இந்த சூப் நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போது இது ஒரு 8 மினிட்ஸ் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா சுத்தமாக ஃபில்டர் பண்ணிக்கலாம். பெரியவங்க அப்படின்னா நம்ம அந்த வெஜிடபிள்ஸோடவே சேர்த்து அந்த சூப்பை தாராளமாக குடிக்கலாம். ஆனால் குழந்தைங்களுக்கு நல்லா கிளியர் சூப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்பூனை போட்டு மார்னிங் டைம்லேயோ இல்லை ஈவினிங் டைம்லேயோ நீங்கள் எந்த டைமில் உங்களுக்கு நீங்கள் கஞ்சி வடிக்கிறீங்களோ அந்த டைமில் இந்த சூப்பை டக்குன்னு செய்து கொடுத்துடலாம். குழந்தைங்க நல்லா என் வயிறு நிறையவும் குடிப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.